ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மார்க்கெட்லேயே நியூவாக நம்ம ஒரு மெத்தடை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க, அதோட டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராச்சும் லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம தம்ப்லைனில் போட்டிருந்தது தான் 1500 rupees ஒர்க்கிங் சார்ஜு, அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர், ஐசி மாடல், டிரான்சிஸ்டர் மாடல், லோ பட்ஜெட் எந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நீங்கள் ஸ்பேர் காசு ஸ்பேர் அமௌண்ட் ப்ளஸ் எனக்கு ஒர்க்கிங் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா மார்ஜின்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ யூடியூப்பில். எப்படின்னா, இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மார்ஜின் நம்ம வச்சு கொடுப்போம் அப்படின்னு தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா, நிறைய பேர் ரொம்ப லோ பட்ஜெட்டில் அனலாக் ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்படுது, ஆடியோவில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அதனால் என்னென்னா, நமக்கு அனலாக் ஆம்பிளிஃபையர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐசி டைப்பில் பண்ணும்போது ஸ்பேர்ஸ், இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்டிகே ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3800 ஸ்பேர் வரும். 3800 ஸ்பேர் வந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எக்ஸ்ட்ராவாக 1500 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அது என்னோடய அசம்பிளிங் சார்ஜஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது ஸ்பேரோட அமௌண்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நான் ஸ்பேர் எடுத்து அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது நீங்கள் எனக்கு அசம்பிளிங் சார்ஜஸும் டெலிவரியும் கொடுத்தா போதும். இதுதான் இந்த கான்செப்ட். இது டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1500 to 1800 2000 அந்த மாதிரியான ஆம்பிளிஃபையரை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். மேக்ஸிமம் 2000க்குள்ளேயே முடிஞ்சிடும். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் டிரான்சிஸ்டரில் 14 feet போட்டு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லு கஸ்டமைஸ் பேனலில் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் சார்ஜ் பண்ணதுன்னா உங்களுக்கு 1800 நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் மாடிஃபை மாடல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். இந்த ஆம்பிளிஃபையரோட காஸ்ட்டு அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா 8500 8600 சம்திங் வந்திருக்கு. அது கூட நம்ம கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்பேரு. நான் எடுத்துகிட்டு 3-4 daysல அசம்பிள் பண்ணி டெஸ்டிங் முடிச்சுட்டு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிளிங் சார்ஜஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது வந்து அனலாக் ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஆம்பிளிஃபையர் வாங்குறாங்க. ஒரு 1000-2000 rupees எக்ஸ்ட்ரா போட்டாவே பெட்டரான குவாலிட்டியில் ஆம்பிளிஃபையர் வரும். ஆனால் நிறைய பேர் பட்ஜெட் அதில் கம்மியாக இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ஸ்பேர்ஸுக்கான அமௌண்ட் சேம் தான். நம்ம அசம்பிளிங் பண்ணுற அமௌண்ட்டை தான் கம்மி பண்ணியிருக்கோமே தவிர மற்றபடி இதில் எந்த இடன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இப்போது நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் பார்ப்போம். இதில் ஒரு 5.2 டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஹெவி ஆம்பிளிஃபையர் தான் நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் ப்ரீ ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்காக சம் ப்ரிஃபரன்ஸாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் 40 voltல 10 ampere யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் டயோடு தான். எல்லா காம்பனன்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமர் சூஸ் பண்ணது தான் மோஸ்ட்லி. உங்களுக்கு இல்லை எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை, எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னிங்கனாலுமே நம்ம பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி மாடல் வேணும், நான் இந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிஜிட்டலில் டால்பி வேணும், இல்லை இதுலேயே டால்பி ஆட் பண்ணுறனாலுமே நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம கஸ்டமர் நான் ஃப்யூச்சரில் டால்பி ஆட் பண்ணுவேன், இப்போ எனக்கு பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறனால கேபினெட்லேயுமே உங்களுக்கு டால்பி சப்போர்ட்டடு கேபினெட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்புட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லாமே ப்ரிப்பேராக பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 3-way யூஸ் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் வாட்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், ஆடியோ கிளாரிட்டியுமே எனக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இனி வர வீடியோஸில் டெலிவரி கொடுக்குற ஆம்பிளிஃபையர்ஸோட ரிவ்யூவுமே நம்ம பேக்கில் ஆட் பண்ணுவோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, எப்படி இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகுது அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆம்பிளிஃபையரில் அதான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எல்லாமே கஸ்டமர் சூஸ் பண்ணது தான். நம்ம சஜஷன் இதில் இந்த சேஞ்சஸ் அந்த மினிமல் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி முன்னாடி போட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாக போட முடியாது.
வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோஸ் ஆடியோ எல்லா ஆம்பிளிஃபையருக்குமே ஆடியோ இருக்குது டெஸ்டிங். உங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்டில் உங்களுக்கு தேவையான ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே A to Z நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு லோ ப்ரைஸில் ப்ளஸ் நல்ல குவாலிட்டியாக பொருளுக்கு அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டியில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.